ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நான் சிக்கன் கிரேவியும் எக் தோசையும் பண்ண போகிறேன். அடுத்தது கிள்ளி போட்ட சாம்பார். சிக்கன் கிரேவிக்கு கிள்ளி போட்ட சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நானும் 1 கிலோ கறி எடுத்துருக்கிறேன். இந்த 1 கிலோ கறியை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணும்போது கறி ரொம்ப ஸ்மெல் வராமல் இருக்கும், சிக்கன் ஸ்மெல் வராமல் இருக்கும். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன் சிக்கனை. நான் இஞ்சி பூண்டு சோம்பு கொஞ்சம் அரைச்சிக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சோம்பு அரைக்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு சோம்பு பச்சை மிளகா ஒன்று தான் போட்டுக்கிறேன். இது இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன். இப்போ எப்படி செய்யணுன்றதை பார்ப்போம். குக்கர் சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். சிக்கனுக்கு மட்டும் எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணால் போதும், ஏன்னா அதிலே எண்ணெய்லாம் கொஞ்சம் வரும். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். எண்ணெய் இன்னும் நல்லா சூடாகல, பரவாயில்ல, பொறுமையாக வதக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் நிறையா போட்டுக்கணும். நல்லா வதக்கிட்டேன். கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு போட்டால் தான் குழம்பே ருசி. நல்லா வதக்கிக்கிடனா கண்ணாடி பதத்துக்கு வரணும் வெங்காயம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சோம்பு காஞ்ச மிளகாய் அரைத்த கலவை. இப்போ இந்த தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்குனா அது ஒரு ருசி, மிக்ஸி ஜாரில் அரைச்சி போட்டு வதக்குனா அதுக்கு ஒரு ருசி வரும். இதை நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ நான் சிக்கன் 65 மசாலா தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1 கிலோ, அதனால ஒரு பாக்கெட் ஃபுல்லாக போடணும். ஆனால் 1 கிலோ சிக்கனா கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அடுத்தது தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது தனி மிளகாத்தூள். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், ஏன்னாட்டா தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், 1/4 ஸ்பூன் போதும். இப்போ இது மிக்ஸ் பண்ணி விடுவோம். கறியை போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி போடலாம். காரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு காரம் வேணால் சேர்க்கலாம். மசாலா பத்தலைன்னு நினைக்கிறேன். டேஸ்ட் ஓகே, போதும். கொஞ்சமாக அந்த மிக்ஸி கழுவின தண்ணி. அப்புறம் குக்கரை மூடி வச்சிட போகிறேன். ஒரு 4 சவுண்ட் வரட்டும். அதுக்குள்ளே இந்த அடுப்பில் தோசை பண்ணிக்கலாம். எக் தோசை, ஒரு நாட்டுக்கோழி முட்டை எக் தோசை. கொஞ்சம் கூட போட்டுக்கலாம்.
நல்லா அப்போ தான் காரசாரமாக இருக்கும். கொத்தமல்லி தழை ஃபைனலாக போடலாம். இப்போ இது வந்து நான் மூடி வச்சுக்கிறேன். இது வந்து சின்ன ஸ்டவ், பெரிய ஸ்டவ்வில் வச்சுக்கிறேன். இதில் இருக்க தண்ணியே போடும். வேகும்போது குக்கர்லேருந்து சிக்கனுக்கு தண்ணி வந்துடும். அதனால் இந்த இடத்துல வச்சுக்கிறேன். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இது பெரிய ஸ்டவ், இதில் வேகட்டும். அதுக்குள்ளே தோசைக்கு ரெடி பண்ணலாம். குக்கருக்கு வெயிட் போட்டுடலாம். தோசை ரெடி பண்ணிடலாம். Today breakfast, chicken gravy, egg dosai. சுவையான எக் தோசை செம்ம டேஸ்டாக இருக்கும். நாட்டுக்கோழி முட்டை இன்னும் இது ஒரு சவுண்டு வந்துருக்கு, பார்ப்போம். எனக்கு வந்து நாட்டுக்கோழி முட்டை பிடிக்காது. எனக்கு வெள்ளைக்கோழி முட்டை தான் பிடிக்கும். கடையில் விற்கிறவங்க தான். அதனால் நான் இதை போட்டுக்கிறேன். எனக்கு தம்பா பிடிக்கும் நாட்டுக்கோழி முட்டை. எங்கள் வீட்டிலே கோழிங்க இருக்குது. அதனால் எனக்கு சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வரல. எங்கள் பசங்கள்லாம் சாப்பிடுவாங்க, நான் சாப்பிட மாட்டேன். வெந்துச்சுன்னு நினைக்கிறேன். டேஸ்ட்டாக இருக்கும் போல் கிரேவி. இப்போ இதில் கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் திக்கி பதத்துக்கு வரட்டும். இதில் கொத்தமல்லி தழைலாம் போட்டுடலாம். தோசை, எக் தோசை, சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுருவோம். கழுவிட்டு
தோசைக்கு ஊற்றி சாப்பிட கரெக்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி, முட்டை தோசை. இப்போ கிள்ளி போட்ட சாம்பார் பண்ணணும். ஓகே, இந்த சிக்கன் கிரேவி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரட்டும். அதுக்குள்ளே இந்த ஸ்டவ்வில் பருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு சேர்ப்பேன். பருப்பு மட்டும் போட்டிருக்கேன். அதோட சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன். இப்போ இதில் சாம்பாருக்கு பருப்பு அடுப்பில் வச்சுருக்கேன்னா சாம்பார் வெங்காயம் போட்டுக்கிறேன்னா 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன்னா காரத்துக்கேற்ப 2 தக்காளி போட்டுக்கிறேன். 2 தக்காளி அதோட ஈஸி இந்த கிரேவிக்கு இதான் நல்லாயிருக்கும். அடுத்து 2 தக்காளி போட்டுக்கிட்டேன்னா வெங்காயம் போட்டுக்கிட்டேன்னா அடுத்தது சீரகம், மஞ்சள் தூள் அப்புறம் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு 2 பூண்டு பல். அதான் வாங்கிட்டு நல்லாயிருக்கும். பூண்டு பல் போட்டு இப்போ வேக வைக்க போகிறேன். கிள்ளி போட்ட சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கிறேன். ரொம்ப புளி போட தேவையில்ல, கொஞ்சமாக புளி ஊற போட்டுக்கலாம். இது வேகட்டும். பருப்பு சாம்பார் தாளிச்சிருப்பேன். கிள்ளி போட்ட சாம்பார் கிரேவிக்கு கிள்ளி போட்ட சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்போ தான் டேஸ்ட். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். தோசை பத்தலை, அதனால் 2 தோசை சுட்டுக்கலாம். தோசை கல்லில் தோசை வரலன்னா கல் உப்பு போட்டு நல்லா தோசை கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. தோசை கல் நல்லா சூடாகட்டும். சூடான பிறகு நல்லா கல் உப்பு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுருங்க. அதுக்கப்புறம் தோசை போட்டு பாருங்கள், சூப்பராக வரும் தோசை. இதுதான் டிப்ஸு, தோசை வருவதற்கான டிப்ஸ். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க, தோசை கல்லியில் ஈஸியாக தோசை வரும். இப்போ கடுகு போட்டுக்க போகிறேன். கடுகு போட்டிருக்கேன், கொஞ்சம் வெந்தயமும் போட்டிருக்கேன். கடுகு போட்டுட்டோம். இப்போ இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் செய்துட்டேன், லஞ்சும் ரெடி பண்ணிட்டேன். ஒரே நேரத்தில் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயமும் வதங்கிடுச்சு. இனிமேல் பருப்பை நல்லா அந்த தண்ணியை ஊற்றிட்டு இது கொதி வந்தோடனே கொத்தமல்லி தழை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுக்குவோம். கொத்தமல்லி தழை போட்டால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும். எந்த பொருளாக இருந்தாலும் ரசத்துக்கு கொத்தமல்லி தழை, கறி குழம்புக்கு கொத்தமல்லி தழை, எல்லாத்துக்கும் கொத்தமல்லி தழை போகணும். இப்போ இந்த தண்ணி அதை ஊற்றிக்கிறேன். இப்போ செஞ்சுக்கிறேன். புளி ஊற ஊற்றணும். இல்லை பச்சை மிளகா காஞ்சி மிளகா இருக்கிறதுனால மிளகாத்தூள்லாம் போட வேண்டாம். நல்லா கடைஞ்சிக்கிட்டேன். இந்த பாருங்க, நல்லா கடைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த புளியை கரைச்சி இந்த குக்கரில் ஊற்றி கழுவிட்டு ஊற்றிட வேண்டியதுதான். அதோட கொத்தமல்லி தழையை போட்டு இறக்க வேண்டியதுதான். இதெல்லாம்
நல்லா கழிட்டு இப்போ இதில் ஒயிட் ரைஸ் பண்ணணும். சமையல் ஓவர். இன்னும் ஒயிட் ரைஸ் மட்டும் பண்ணணும். கிள்ளி போட்ட சாம்பார் தயாராகிடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டாச்சு. உப்பு போடணும். உப்பு போடலன்னா நினைக்கிறேன். உப்பு போட்டுக்கிறேன். புளிப்பு போகுதுன்னு நினைக்கிறேன். புளிப்பு போதும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலான்னு நினைக்கிறேன். கொதி வரட்டும். கிள்ளி போட்ட சாம்பார், கிரேவி, எக் ஆம்லேட், ஒயிட் ரைஸ். இதுதான் இன்றைக்கி லன்ச் எங்கள் வீட்டில். செம்ம டேஸ்ட்டு. போதும். ஓகே, சாம்பார் 2 கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ண வேண்டியதான். இப்போ போதும் சாம்பார். உப்பு பத்தணும்னா உப்பு போட்டுக்கிடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் கழுவிட்டு. போதும், நல்லா கொதிச்சிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.